Hi, hello and welcome to Buvi's tutorials. This video deals with the second part of the tenses. In the first part, we discussed about simple present, present continuous, present perfect and present perfect continuous. I'm giving the link in the description. So in this video, we are going to see about past and its aspect. So past tense, அதோட வகைகள் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். Okay. First one, simple past tense. For present actions, that's simple present. For past actions, past tense. நடந்து முடிஞ்ச விஷயங்களை சொல்லும்போது past tense நம்ம யூஸ் பண்ணுறோம். Here I have given some clue words for simple past tense. See the example. I dash go to temple yesterday. Yesterday is the signal word which refers the past action. நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லுது இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்னாலே வேர்ப் என்னவா நம்ம மாற்றணும், V2 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ V2 ஃபார்மை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ கோங்கிற வேர்போட V2 ஃபார்ம் வெண்ட். ஸோ ஐ வெண்ட் டு டெம்பிள் எஸ்டர்டே. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் போல் நம்ம ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலரா ப்ளூரலா அதுக்கு தகுந்த மாதிரி வேர்பு சேஞ்ச் பண்ணணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இல்லை. ஒரே ஒரு வேர்ப் ஃபார்ம் தான், அது என்னென்னா V2. ஓகேவா, ஃபார் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் we are going to see about past continuous tense. Do you remember present continuous tense? இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் போது present continuous tense. அப்போ past continuous என்னவா இருக்கும்? நேத்தோ இல்லை முன்னாடியோ நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சொல்லும் போது past continuous. See this example. I dash travel by train at this time yesterday. At this time, இந்த நேரத்தில், நேத்திக்கு பாஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேனா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கொண்டு இருந்தேன். ஓகே, இப்போ ட்ராவல் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? ஆம் ட்ராவலிங்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் டைமில் நேற்று ட்ராவல் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே ஐங்கிற ப்ரொனவுன் இருக்கிறதுனால வாஸ் ட்ராவலிங் போட்டிருக்கும். இதே இது ப்ளூரலில் வந்தது அப்படின்னு சொன்னால் தே, வி, யூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே வேர் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வேர்ப் ஃபார்ம்ஸ் ரெண்டு விதமாக சேஞ்ச் ஆகுது. ஒன்று சிங்குலருக்கு வாஸ் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி அண்ட் ப்ளூரலுக்கு வேர் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐங்கிற ப்ரொனவுனுக்கு ஆம் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி யூஸ் பண்ணோம். பட் பாஸ்ட் கண்டினியூஸில் ரெண்டு தான், வாஸ் ஆர் வேர். கிளியர்? பெரும்பாலும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் ஆகட்டும், இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆகட்டும், ரெண்டு ஆக்ஷன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸில் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் ரெண்டு ஆக்ஷன்ஸ். சே த செகண்ட் எக்ஸாம்பிள். ஐ dash see an accident while I dash the road. இங்கே ரெண்டு இன்சிடென்ட்ஸ் இருக்குது. என்னென்ன? ஆக்சிடெண்ட்டை பார்த்தது ஒரு இன்சிடெண்ட், ரோடை கிராஸ் பண்ணது ஒரு இன்சிடெண்ட். ஸோ ரோடை கிராஸ் பண்ணி கொண்டிருந்தப்போ நான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ பார்த்தேன் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் போட்டுடலாம். ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்த பொழுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாஸ் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. ஸோ ஐ வாஸ் கிராசிங் த ரோடு. ஸோ ரோடை கிராஸ் பண்ணி கொண்டு இருந்த பொழுது அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணுற இடத்துல, பர்டிகுலராக வென் வைல் க்ளூ வேர்ட்ஸ் வர இடத்துல நீங்கள் பாஸ்ட் டென்ஸையும் பாஸ்ட் கண்டினியூஸையும் யூஸ் பண்ணலாம். கிளியரா? நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். டு யூ ரிமெம்பர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஞாபகம் இருக்கு இல்லையா? ரொம்ப ரீசெண்டாக முடித்த ஒரு விஷயம்னு சொன்னேன் இல்லையா? படிக்கிறேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்னா, படித்திருக்கிறேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னவா வரும்? படித்திருந்தேன். ஓகே, பாஸ்ட் ஆக்ஷனில் படித்து இருந்தேன் அப்படி சொல்லும்போது, அதை மீன் பண்ணுற மாதிரி சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் ஆகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கான க்ளூ வேர்ட்ஸ் மோஸ்ட்லி பிஃபோர் ஆஃப்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேயா? ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸில் ஒன்று பாஸ்ட் ஃபார்ம்லையும் இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம்லையும் வரும். அதாவது ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்மில் வரும். நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்துருந்தோம் போன வீடியோவில். அதில் பார்த்தீங்கன்னா சிங்குலருக்கு ஹேஸ், ப்ளூரலுக்கு ஹேவ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேர்ப் ஃபார்ம் தான், தட் இஸ் ஹேட் ப்ளஸ் V3 தான். எந்த ப்ரொனவுனாக இருந்தாலும், சிங்குலராக இருந்தாலும், ப்ளூரலாக இருந்தாலும். ஸோ see the example. He had written his exam before I reached the school. ரெண்டு ஆக்ஷன் இங்கே நடக்குது. அவன் எக்ஸாம் எழுதினது ஒன்று, நான் ஸ்கூலில் ரீச் பண்ணது ஒன்று. எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்தது?
அப்படின்னு பார்க்கணும். ஸோ எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்ததோ அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து நடக்கிற ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, திஸ் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் எக்ஸாம் எழுதிட்டான். ஓகே, ஃபஸ்ட் ஆக்ஷன் அவன் எக்ஸாம் எழுதினது, அதனால தான் அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் V3 யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேட் ரிட்டன். ஸோ செகண்ட் ஆக்ஷன் நான் ஸ்கூலை ரீச் பண்ணது, அதனால் அதை சிம்பிள் பாஸ்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ரீச்டு. கிளியர் பாஸ்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஜஸ்ட் ரிமைண்டர், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்தை ஒரு ஆக்ஷனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கண்டினியூவஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபார் 3 hours ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், ஒரு 3 மணி நேரமாக நான் படிச்சுட்டே இருக்கேன், படித்து கொண்டே இருக்கிறேன் சொன்னேன், நான் ஞாபகம் இருக்கா. ஸோ அதே போல் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்னால் இது அப்படியே பாஸ்ட் ஆக்ஷனில் சொல்கிறது. See this example, I had been waiting for you from 9 AM to 11 AM yesterday. அங்கே ஒரு க்ளூ வேர்ட் கொடுத்துட்டாங்க, yesterday. ஸோ பாஸ்ட் ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இந்த டைம் வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாஸ்ட் ஆக்ஷனுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், had been ப்ளஸ் verb ing யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரெசென்ட்டில் has or have யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு verb ஃபார்ம் தான் had. ஸோ had been ப்ளஸ் verb ing. கிளியர். ஒருவேளை இந்த இடத்துல இந்த க்ளூ வேர்டு எஸ்டர்டேங்கிறது இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன டென்ஸ்ன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சென்டென்ஸில் வரக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸும் க்ளூ வேர்ட்ஸும் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல எல்லா டென்சஸ்க்கும் உரிய அந்த க்ளூ வேர்ட்ஸை ஒரு கிளான்ஸ் நல்லாவே பார்த்து மனசில் பதிய வச்சுக்கோங்க. தென் இட் வில் பி வெரி ஈஸி டு அட்டெண்ட் டென்சஸ். ஓகே, I hope you understood well about past and its aspects. In our next video, we'll see about future tense and its aspects. Okay, video பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இன்னும் 4 பேருக்கு போய் சேரட்டும். Thank you.